வணக்கம், எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் 2 பேரும் 4 நாள் கொண்டாடுற பொங்கல் பண்டிகையை பற்றி பேச வந்திருக்கோம். ஆனால் கார்த்தி, நீ சொல்கிற மாதிரிலாம் 4 நாள் கொண்டாட முடியாது. ஏன்னா 10 மினிட்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான் முடிக்க சொல்லிட்டாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியுமே, பொங்கல் பண்டிகை கொண்டாட வந்திருக்கோம். சரி, பொங்கல் பண்டிகைனா என்னன்னு தெரியுமா? பொங்கல்ல அம்மா குக்கரில் வைப்பாங்க. அதுவும் 2 தடவை புஸ்ஸு புஸ்ஸுன்னு அடித்த உடனே பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க. அதுதான். என்னது குக்கரு புஸ்ஸு புஸ்ஸா? நான் சொல்கிறேன் கேளு. பொங்கல் என்பது விவசாயிகளின் திருவிழா. அதுவும் தை மாசத்துல விவசாயிங்க எல்லாம் அறுவடை முடிச்சிட்டு மாட்டுக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்ற நாள் தான் பொங்கல் திருநாள். சரி, ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? தெரியுமே, இவங்கெல்லாம் ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ் இல்லைம்மா, தமிழ்ல அழகா விவசாயின்னு சொல்லணும். இப்போ விவசாயிங்க எல்லாம் எப்படி பார்த்து படித்து அறுவடை பண்றாங்கன்னு பார்ப்போமா? பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. பசும் தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி, மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு. ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. சரி, இவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஓ, இதுவா? கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்கு. குளிர்துல, அதான் கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க போல. அது கேம்ப் ஃபயர் இல்லைம்மா, போகி பண்டிகை. போகி பண்டிகையா? அப்படின்னா என்ன? இது தெரியாதவனுக்கு நம்ம சூர்யா நடித்த 7ஆம் அறிவு படத்தில் போதி தர்மர் வருவார்ல, அவரோட பர்த்டேவை தான் போதி பண்டிகைன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. போதி பண்டிகை இல்லைம்மா, போகி போகி போகி. எங்கே போகி சொல்லு? போகி. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்க பழைய பொருள் எல்லாம் நெருப்பை போட்டு எரிப்பாங்க. இப்போ நாம போகி பண்டிகையை கொண்டாடலாமா? அங்கே பாரு, பானையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு. ஓ, அந்த பானையில் ஏதாவது விழுந்துருச்சா? அவங்க என்ன தேடுறாங்க? என்னது தேடுறாங்களா? அவங்க பொங்கல் பண்ணுறாங்கம்மா. ஆமாம், அந்த 2 பெரிய கரும்பு எதுக்கு வச்சுருக்காங்க? ஃபஸ்ட்டு கரும்புனா என்னன்னு தெரியுமா?
இப்படி கிண்டுனா கை சுட்டணும்ல, அதனால பெரிய கரும்பை கிண்டுறதுக்காக வச்சிருக்காங்க. அது கிண்டுறதுக்காக இல்லைம்மா, நானே தெளிவாக சொல்கிறேன். சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக கரும்பெல்லாம் நட்டு பானையை வச்சு பொங்கன உடனே பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க. பொங்கல் சாப்பிட்டாச்சா? அடுத்து என்ன பொங்கலோடதுன்னு தெரியுமா? கவு பொங்கல். அது கவு பொங்கல் இல்லைம்மா, மாட்டு பொங்கல். வாவ், அங்கே பாருங்க, மாட்டுக்கு மேக்கப்லாம் போடுறாங்க. என்னது, மேக்கப் போடுறாங்களா? அலங்கரிக்கிறாங்கம்மா. சரி, மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம பாரம்பரிய விளையாட்டு ஒன்று விளையாடுவோமே, அது என்னன்னு தெரியுமா? அதுதான் ஜல்லிக்கட்டு. வாங்க அதை பார்க்கலாம். மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஒரு வழியா பொங்கல்லாம் முடிச்சாச்சு. பொறு இப்போதான் கிளைமேக்ஸே. காணும் பொங்கல்னு இன்னொன்று இருக்கு. சரி, காணும் பொங்கல்னா என்ன? அதாவது சொந்தங்களும் நண்பர்களும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற நாள் தான் காணும் பொங்கல். சரி, இப்போ எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஸ்வை ஸ்வை பாப்பா. ஐயோ, அது இந்த மாதிரி இல்லை, அது வேற மாதிரி. Thank you.